இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், கஅபத்துல்லாஹிலே ஹஜருல் அஸ்வத் கல் இருக்கின்றது. மக்காவுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், அந்த ஹஜருல் அஸ்வத் கல் சுவர்க்கத்தில் இருந்து கஅபத்துல்லாஹ்விற்கு இறக்கப்பட்ட கல். அந்த கல் ஆரம்பத்திலே ஃபஹுவ அஷத்து பயாதன் மினல் லபன், பாலை விட மிகவும் வெள்ளை நிறமாக இருந்தது ஹஜருல் அஸ்வத் கல். ஆரம்பத்திலே கஅபத்துல்லாஹ்விற்கு சுவர்க்கத்தில் இருந்து இறக்கப்பட்ட கல். அதற்கு பின்னால் வெள்ளை நிறமாக இருந்த அந்த கல் தற்போதைய நிறம் கடும் கருப்பு நிறம். எந்த காரணம்? ஃபஸபதத்துல் ஹதாயா பனி ஆதம், ஆதமுடைய மக்கள், பாவம் செய்யக்கூடிய மக்கள் பாவத்தோடு சென்று அந்த வெள்ளை நிறமான சுவர்க்கத்துடைய கல்லை முத்தமிட்டு மனிதர்களுடைய பாவத்தின் காரணமாக வெள்ளை நிறமாக இருந்த கல் தற்பொழுது கருப்பு நிறமாக மாறிடுச்சு. எந்த அளவு கொடூரமாக இருந்து கொண்டிருக்கின்றது மனிதர்கள் செய்யக்கூடிய பாவம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸை வைத்து உலமாக்கள் எழுதுகின்றார்கள், எந்த மனிதன் பாவத்தோடு வாழ்கின்றானோ, யார் பாவம் செய்த நிலைமையில் வாழ்கின்றானோ, அந்த மனிதனுடைய கரங்களிலே உங்களுடைய கை குழந்தைகளை கொடுக்க வேண்டாம். பாவம் என்பதாக சொன்னால் பெரிய பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தொழாமல் இருக்கின்றாரா, அவர் ஒரு பாவி. தாடியை வலிக்கின்றாரா, அவர் ஒரு பாவி. புறம் பேசுகின்றாரா, அவரும் பாவி. அப்படிப்பட்ட மக்களுடைய கரங்களிலே உங்களுடைய குழந்தைகளை கரங்களிலே கொடுக்க வேண்டும்.